டேஸ்டா இருக்கும். அவங்களுடைய விதத்துல அதை வந்து இன்னைக்கு சொல்ல போறாங்க. வெல்கம் அருணா. மியூட் அருணா எடுக்க அன்மியூட் பண்ணிட்டு பேசு. ஜெயார்சியம் எல்லாருக்கும் மாலை வணக்கம். Yes, yes. பாத்தீங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு நான் வந்து திருப்பி ஜூம் மீட்டிங் வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன், அட்டன் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ ஒரு பிரேக் ஆயிடுச்சு, நடுவில் ஒரு பிரேக் எடுத்தாச்சு பர்சனல் ஒர்க்குக்காக. ஸோ இப்போ திருப்பி ஸ்டார்ட் பண்ணி ஆரம்பிச்சாச்சு. அது வந்து பிரேக்லாம் கிடையாது, ஆனாலும் ஓடிட்டே தான் இருக்கும். ஸோ அஃபிஷியலா எந்த ஒர்க்கும் பண்ணல, ஆனா நான் இருந்தாலும் நம்ம வந்து பர்சனலா பாத்தீங்கன்னா ஆர்சிஎம் பத்தி பேசாத நாளே கிடையாது. ஏன்னா யூஸ் பண்றது வந்து குட் மார்னிங் டு குட் நைட் வரைக்கும் எல்லாமே ஆர்சிஎம் ப்ராடக்ட் தான். காலைல எந்திரிக்கிற பேஸ்ட்ல இருந்து நைட் எல்லாம் பெட்ஷீட் வரைக்கும் நம்மளோட ஆர்சிஎம் ப்ராடக்ட் தான். 100% செல்ஃப் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ பசங்களுமே பாத்தீங்கன்னா எல்லா ப்ராடக்ட்டுமே வந்து வீட்டுல வந்து ஃபர்ஸ்ட் செல்ஃப் யூஸ் பண்ணதுனால தான் இந்த பிசினஸை வந்து நாங்க இந்த அளவுக்கு கொண்டு போக முடிஞ்சது. எல்லா ப்ராடக்ட்டுமே யூஸ் பண்ண ஆரம்பிச்சோம். புதுசா ஏதாவது ஒரு ப்ராடக்ட் வந்துச்சுன்னா அது கடைக்கு வந்ததுன்னா ஃபர்ஸ்ட் வந்து வீட்டுக்கு வந்துடணும். வந்தாதான் வந்து, ஏன்னா வரலனாலுமே பசங்களும் விட மாட்டாங்க, அதை வந்து கொண்டு வந்துருங்க, என்ன வந்திருக்கேன் புதுசா வந்திருக்கேன்னு பார்த்துட்டு அவங்களே கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அந்த அளவுக்கு குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பக்கூடிய ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இருக்கு. நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கு. இப்ப நம்ம இந்த குட் டாட் ப்ராடக்ட்டை பத்தி தான் சொல்ல வந்திருக்கேன். இப்ப குட் டாட்டை பத்தி கவிதா சொன்னாங்க. ஸோ குட் டாட்ல வந்து நிறைய ப்ராடக்ட் எல்லாத்தையுமே சொன்னாங்க. அதுல வந்து இந்த ப்ரோடைஸ், நம்மளோட ப்ரோடைஸ் இருக்கு இல்லைங்களா, இதை வச்சு ஒரு வெஜிடேரியன்ல ஒரு கோலா உருண்டை அப்படின்னாலே நான்வெஜ்ல தான் செய்வாங்க, மட்டன்ல செய்வாங்க. நான் வந்து அதை மீன்ல செஞ்சிருக்கேன். அது வந்து அந்த கொரோனா டைம்ல வந்து மீன் அதெல்லாம் கிடைக்காத டைம்ல ஜஸ்ட் நான் ட்ரை பண்ணேன். மீனுக்கு பதில் இந்த நம்மளோட ப்ரோடைஸ் தான் போட்டு செஞ்சேன். அது எனக்கு வந்து ரொம்ப பக்காவா வந்தது. நிறைய மீட்டிங்ஸ்ல வந்து நான் கடையில மீட்டிங் நடத்தும் போதும் பாத்தீங்கன்னா ஸ்நாக்ஸா நம்ம கோலா உருண்டை செஞ்சு கொடுத்துருக்கோம், ஃபுட் ஸ்டால் எல்லாம் வச்சு பண்ணோம். அது எப்படி பண்றதுன்னு சொல்றேன். நம்ம இந்த ப்ரோடைஸை வந்து நல்லா தண்ணி நல்லா கொதிக்கும் போது நம்ம ப்ரோடைஸை போட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். ப்ரோடைஸை போட்டு ஸ்டவ் ஆன்ல வச்சிருக்க கூடாது, ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த தண்ணியை வடிகட்டிட்டு திருப்பி நார்மல் வாட்டர்ல ஒரு 5 நிமிஷம் வச்சுட்டு அந்த சூடு குறைஞ்ச உடனே திருப்பி அந்த தண்ணி இல்லாம நல்லா பிழிஞ்சு எடுத்து வச்சுட்டு மசாலா, நம்மளோட சில்லி, நம்மளோட தனியா, நம்மளோட ரசாய் தடுக்கா மசாலா, அப்புறம் நம்மளோட கரம் மசாலா. ஸோ இது 4 மசாலா, உப்பு, இதை மட்டும் போட்டு இந்த நம்மளோட ப்ரோடைஸ்ல வந்து நம்ம ஒரு 1/2 hour அந்த மாதிரி நம்ம ஊற வச்சுக்கலாம். ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு உருளைக்கிழங்கை வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வெங்காயம், பச்சை மிளகா, சோம்பு, கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா, இதெல்லாமும் வந்து லைட்டா கடாயில வந்து வதக்கிட்டு அதை ஒரு பேஸ்டா அரைச்சு வச்சுக்கிட்டு உடச்ச கடலையும் முந்திரி பருப்பும் இதையும் வந்து வெறுமனே அப்படியே பவுடர், அதாவது ரொம்ப பவுடரா இல்லாம கொஞ்சம் கொரகொரப்பா அரைச்சு வச்சுக்கிட்டு, ஸோ இந்த ப்ரோடைஸ் நம்ம மசாலா போட்டு ஊற வச்சோம் இல்லைங்களா, அதை எடுத்து மிக்ஸில சும்மா பல்ஸ் மோட்ல வச்சு ஒரு ஓட்டு, அவ்வளவுதான். ரொம்பலாம் ஓட்டக்கூடாது, சும்மா ஒரு ஓட்டு ஓட்டிட்டு இந்த ப்ரோடைஸ் நம்ம அந்த அரைச்சு வச்சிருக்க அந்த மசாலா பேஸ்ட், அதாவது இந்த பச்சை மிளகா, வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, சோம்பு, அந்த பேஸ்ட், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட உருளைக்கிழங்கு வேக வச்சிருக்கோம் இல்லையா, அதையும் மசிச்சு அதுல போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த முந்திரியும் உடச்சக்கல்லையும் பொடி பண்ணி வச்சிருப்போம், அதையும் அதுல போட்டுட்டு கொஞ்சமா கார்ன்ஃபிளவர் மாவு போட்டுட்டு உப்பு, தேவையான அளவுக்கு உப்பு, காரம் ஏன்னா நம்ம பச்சை மிளகாவும் போட்டோம், மிளகாத்தூளும் போட்டோம், வேணும்னா காரம் ஆட் பண்ணிக்கலாம். போட்டுட்டு இது எல்லாத்தையும் ஒன்னா மிக்ஸ் பண்ணிட்டு சின்ன சின்ன பால்ஸா உருட்டிட்டு ஆயில்ல போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளவுதான், சிம்பிள் தான். அதாவது சொல்றது வந்து நம்ம நிறைய வேலை இருக்கா மாதிரி இருக்கும், ஆனா ஒரு வாட்டி ட்ரை பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் வந்து அது ஈஸியா ஆயிடும். இது வந்து நான் 1/2 hour, அதாவது ஊற வைக்கிற டைம் தான் நமக்கு 1/2 hour. மற்றபடி இந்த மசாலா எல்லாம் இந்த ஊற வைக்கிறதுல உருளைக்கிழங்கு வேகத்துக்குள்ள இந்த மசாலா எல்லாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோம்னா போட்டு அந்த கோலா உருண்டை செஞ்சு கொடுத்தீங்கன்னா நம்மளோட டொமேட்டோ சாஸை வச்சு பசங்க அவ்வளவு விருப்பமா சாப்பிடுறாங்க. மட்டன்லாம் இப்போ வாங்கினா கூட நார்மலான மட்டனா இல்ல சிக்கனோ அந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு வந்து இது இல்லைன்னா டைஜஸ்ட் ஆக மாட்டேங்குது, ஒரு மாதிரி நெஞ்சிலே இருக்க மாதிரி இருக்கு. கிளைமேட் சேஞ்ச் ஆகும் போதும் நமக்கு ஜீரண ப்ராப்ளம்லாம் இருக்கும். ஆனா நம்ம ப்ரோடைஸ்ல கோலா உருண்டை நீங்க எத்தனை செஞ்சு எவ்வளவு கொடுத்தாலும் சரி பசங்க விரும்பி சாப்பிட்றாங்க. வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி ப்ரோடைஸ் எப்பவுமே அவைலபிளா இருக்கும். ப்ரோடைஸ்ல அந்த கோலா உருண்டை, அதே மாதிரி 65
மசாலாலாம் வேற எந்த மசாலாவும் கிடையாது. நம்மளோட ஆர்சிஎம் மசாலா மட்டும்தான் போடுறது. நம்மளோட சில்லி, நம்மளோட தனியா, இந்த ரசாய் தடுக்கா, கரம் மசாலா, இந்த 4 மசாலா தான் எல்லாத்துக்குமே, எல்லா வெரைட்டிக்குமே வந்து அந்த மசாலா தான் யூஸ் பண்றேன். அவ்வளவு சூப்பரா இருக்கும். அதை மட்டும் போட்டு செஞ்சாலே அந்த கோலா உருண்டை வந்து அவ்வளவு எக்ஸலண்டா ரிசல்ட் நல்லாவே இருக்கும். நல்லா உள்ள கிறிஸ்பியா, மேல கிறிஸ்பியா இருக்கும், உள்ள கொஞ்சம் அந்த இதுவா இருக்கும். நம்ம வேண்டாம், உருண்டையா வேண்டாம் அப்படின்னாலும் நம்ம கட்லெட் மாதிரியும் நம்ம ஃப்ரை பண்ணி கூட எடுத்து சாப்பிடலாம். ஆயில் ரொம்ப, நம்ம ஆயில் வந்து யூஸ் பண்றதுல எந்த பிரச்சனையுமே கிடையாது. எத்தனை சாப்பிட்டாலும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம். சூடா சுட்டு வச்சீங்கன்னா, நாங்க சுடுறதுதான் தெரியும். பாத்தீங்கன்னா அங்க திருப்பி பாத்தீங்கன்னா இருக்காது, காலி ஆயிடும். அந்த அளவுக்கு வந்து பசங்க வந்து அதை விரும்பி சாப்பிடுவாங்க. அதே மாதிரி புரோட்டீஸ்லயே வந்து நம்ம மஞ்சூரியன் செய்வேன். அதே மாதிரி நம்ம புரோட்டைஸ வந்து இதே மாதிரி தண்ணியில போட்டு எடுத்து வச்சு, சுத்தண்ணியில போட்டு எடுத்து வச்சுட்டு, நம்மளோட மசாலா தான் சில்லி, தனியா, கசாய் தடுக்கா, கரம் மசாலா, இந்த 4 மசாலா, கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட், உப்பு போட்டு பிசைஞ்சு ஊற வச்சுட்டு அதை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துருவேன். ஆயில்ல டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு, அதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் தந்தை செஷ்வான் சாஸடா, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆனியனும் நம்ம கேப்சிகம், அதாவது வெங்காயமும் குடமிளகாவும் வந்து நல்லா கொஞ்சம் பெருசு பெருசா கட் பண்ணிட்டு, எண்ணெய் ஊத்திட்டு நம்ம அந்த வெங்காயம் குடமிளகா போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிட்டு, நல்லா வதக்கிட்டு, அதாவது ரொம்ப வேக வேணாம், மைல்டா வேக வச்சுட்டு, நம்மளோட டொமேட்டோ சாஸ், இம்லி புளி சாஸ், அதோட நம்மளோட ஷெஷ்வான் சாஸ், இந்த 3 சாஸையும் ஊத்தி நல்லா கொஞ்சம் தண்ணி கிரேவி பதமா வச்சுட்டு, நம்ம அந்த ப்ரோட்டைஸ் ஃப்ரை பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா ஆயில்ல, அதை எடுத்து போட்டு ஒரு 2 மினிட்ஸ் ஒரு குக் பண்ணிட்டு, லோ ஃப்ளேம்லயே வச்சு குக் பண்ணிட்டு, நல்லா கிரேவியா இருந்தாதான் அந்த கிறிஸ்பினஸ்க்கும் அந்த கிரேவிக்கும் அது உள்ள ஊர்னா நல்லா இருக்கும். சூடா சாப்பிட்டீங்கன்னா அந்த கிறிஸ்பினஸும் இருக்கும், அந்த ஸ்வீட்னஸும் இருக்கும். இந்த ஷெஷ்வான் சாஸ்ல இருக்க அந்த பூண்டு அதெல்லாம் வந்து அந்த ஃபிளேவர் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். அதாவது ஃப்ரை பண்ணா கூட ஆறிடுச்சுன்னா சாப்பிடறதுக்கு கஷ்டமா இருக்குன்னா, இந்த மாதிரி செஞ்சு வச்சுட்டா, கிட்டத்தட்ட நான் காலையில செஞ்சோம்னா நைட்டு வரைக்குமே பாத்தீங்கன்னா அந்த டேஸ்டும் அந்த கிறிஸ்பினஸும் மாறவே இல்லை ப்ரோட்டைஸ்ல. இதுதான் வந்து கோபி மஞ்சூரியன். இதுல நம்ம காலிஃபிளவர்லயும் செய்யலாம். ஆனா நம்ம ப்ரோட்டைஸ்ல செய்யறது அவ்வளவு சிம்பிளா இருக்கு. எதுவுமே காய்கறி வீட்ல இல்லைன்னா டக்குன்னு ஒரு ப்ரோட்டைஸ் பாக்கெட்டும் வெஜ் பைட்ஸும் வந்து கம்பல்சரி வீட்ல எப்பவுமே இருக்கும். எது இருக்கோ இல்லையோ அது மட்டும் நான் வீட்ல வச்சுப்பேன். ஏன்னா எதுவுமே காயே இல்லைன்னா டக்குன்னு அதுல வந்து ஒரு ஃப்ரை பண்ணி ஒரு மஞ்சூரியன் மாதிரி போட்டு கொடுத்துறது. வெஜ் பைட்ஸ் இருந்ததுன்னா அதை போட்டு பிரியாணி தாளிச்சு கொடுத்துறது. அவ்வளவுதான், சிம்பிளா பசங்களுக்கு முடிஞ்சிச்சு. யாருன்னா திடீர்னு வந்துட்டாங்கன்னா கூட இது மட்டும் கையில இருந்தாலே நம்ம வந்து அதாவது நான்வெஜ் தான் செய்யணும்னு இல்லை, நான்வெஜ் டேஸ்ட்ல வந்து நம்ம இந்த ப்ரோட்டைஸையும் வெஜ் பைட்ஸையும் என்ன வேணாலும் நம்ம டிஃப்ரெண்டா செய்யலாம். ப்ரோட்டைஸ்ல ஃப்ரெண்டு ஒருத்தருக்கு கொடுத்தேன் ப்ரோட்டைஸ், அவர் ஐடி போட்டு 1 மந்த் தான் ஆகுது, கொடுத்தேன். அவரு நல்ல சமையல்லாம் செய்வாரு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா அதுல டிராகன் சிக்கன் மாதிரி செஞ்சு கொடுத்துருக்காரு பசங்களுக்கு வீட்டுல. அது வந்து பாத்தீங்கன்னா பெரியவன் கண்டுபிடிச்சிட்டான், இது சோயா சங்க் ஆன்டி வீட்டுல ஏன்னா என் வீட்டுல வந்து பசங்க சாப்பிட்டாங்க. அதுல நான் வந்து ஃப்ரை பண்ணி கொடுக்கும்போது சாப்பிட்டுட்டு இது கொடுங்க நாங்க வாங்கிட்டு போறோம்னு வாங்கிட்டு போயிட்டாங்க. அப்ப செய்யும் போதே பெரிய பையன் கண்டுபிடிச்சா, ஆனா சின்ன பையனுக்கு அவனுக்கு தெரியவே இல்லை. டிராகன் சிக்கன் சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த பையனும் சாப்பிட்டுட்டு நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு சொன்னான். ஆக்சுவலா நம்ம ப்ரோட்டைஸ் தான் செஞ்சது. அது வந்து பசங்களுக்கு தெரியல, டக்குன்னு தெரியல அந்த டேஸ்ட். அதை நம்ம செஞ்ச டேஸ்ட் மெத்தட் தான் பசங்களுக்கு. வெளியில என்ன கலர் கொடுக்குறாங்க, அந்த கலர்லாம் வந்து கையில ஒட்டுது அப்படியே. ஒரு ஆறி போச்சுன்னா அந்த சிக்கன் எல்லாம் சாப்பிடறதுக்கே இல்லை, அவ்வளவு ரஃப்பா இருக்கு. அதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. எந்த எண்ணெயில போடுறாங்க, எந்த தண்ணியில செய்யறாங்கன்ற ஒரு பயம் இருக்கு. சோ நம்மளே வீட்டுல வந்து அதாவது ஐட்டம் ஒண்ணுதான், விதவிதமா நம்ம என்ன ரெசிபிஸ் வேணாலும் செய்யலாம். ப்ரோட்டைஸ்ல வெறும் ப்ரோட்டைஸ் போட்டு ஒரு வெங்காயம் தக்காளி போட்டு பிரிஞ்சி மாதிரி நம்ம தாளிச்சோம்னா அவ்வளவு டேஸ்டா இருக்கும். அதே மாதிரி நம்ம வெஜ் பைட்ஸும் அப்படிதான். அதுலயும் வந்து வேற எந்த மசாலாவும் நம்ம இந்த 4 மசாலா போட்டு ஒரு பிரிஞ்சு மாதிரி தாளிக்கலாம். அதே மாதிரி கிரேவி வெறும் வெங்காயம் இந்த மசாலா மட்டும் போட்டு சுக்கா ஃப்ரை பண்ணா அவ்வளோ டேஸ்டா இருக்கும். அதே மாதிரி வெஜ் பைட்ஸும் சரி ப்ரோட்டைஸும் சரி ரெண்டுத்தையுமே வந்து கொத்துக்கறி மாதிரி செய்யலாம். வெஜ் பைட்ஸ்லயும் செஞ்சிருக்கேன், நான் ப்ரோட்டைஸ்லயும் செஞ்சிருக்கேன். என்ன பண்ணணும்னா நம்ம இந்த வெஜ் பைட்ஸ் இருக்கு இல்லையா, இதையும் வந்து வந்து பல்ஸ் மோட்ல வச்சு நல்லா கொஞ்சம் மேஷ் பண்ணிக்கிறோம். அவ்வளவுதான், ரொம்ப மேஷ்ல, பல்ஸ் மோட்ல வச்சுன்னா நார்மலா தான் சுத்தும். அந்த மாதிரி பண்ணிட்டு வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்மளோட மசாலா போட்டு கொஞ்சம் நம்ம இந்த கறி பேஸ்ட் இருக்கு இல்லைங்களா, இந்த கறி பேஸ்டையும் வந்து ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிட்டு நல்லா ஒரு தண்ணி ஊத்தி ஒரு 10-15 நிமிஷம் ஹை ஃபிளேம்ல வச்சுட்டு அப்புறம் ஒரு 10 நிமிஷம் லோ ஃபிளேம்ல வச்சீங்கன்னா ஒரு சூப்பரான கொத்துக்கறி ஸ்டைல்ல நம்ம வெஜிடேரியன் ரைஸ்ல அவ்வளோ ஒரு கிரேவி ரெடி ஆயிடும். தோசை, இட்லி, சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே அவ்வளோ சூப்பரா இருக்கும். எதுவுமே வேணாம், நம்ம போய் கடையில போய் மட்டன் வாங்க வேணாம், சிக்கன் வாங்க வேணாம், இது ரெண்டுத்தையும் வச்சீங்கன்னா நான்வெஜ் மாதிரி நல்லா சூப்பராகவே செஞ்சிடலாம்.
அதாவது வீட்ல எது இருக்கோ இல்ல திடீர்னு கெஸ்ட் வந்துட்டாங்கன்னா நம்ம அந்த நேரத்துக்கு கடையில போய் வாங்கணும்னா நம்ம கஷ்டமா இருக்கும். இதுல செஞ்சு கொடுங்களேன், யாருக்குமே எதுவுமே தெரியாது. சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு உங்ககிட்ட ஒரு ப்ராடக்டே வாங்கிட்டு போவாங்க. அந்த அளவுக்கு குவாலிட்டியா எல்லா ப்ராடக்ட்டுமே இருக்கு. அதே மாதிரி நம்ம கிட்ட வெஜ் பைட்ஸ், இந்த டிக்காலாம் இப்ப வந்திருக்கு, இன்னும் நமக்கு கையில வரல. அதெல்லாம் வந்தா இன்னும் நல்லா இருக்கும். நிறைய சொல்லலாம். நம்ம நூடுல்ஸை பத்தி நிறைய சொல்லலாம். நூடுல்ஸ்ல கூட வந்து பாத்தீங்கன்னா நாங்க நூடுல்ஸ்ல பாயாசம் எல்லாம் செஞ்சிருக்கோம். நூடுல்ஸ் பாயசம் செஞ்சிருக்கோம். சங்கீதா வந்து இதுல நூடுல்ஸ்ல பகோடா செஞ்சிருக்காங்க. அதாவது ஒரு ஐட்டம் தான், அதை வச்சு என்ன வெரைட்டியா செய்யணுமோ எது வேணாலும் செய்யலாம். மசாலா பாத்தீங்கன்னா நம்ம மசாலா தான், வேற எந்த மசாலாவும் வீட்டுல யூஸ் பண்றதே இல்லை. என் வீட்டுக்கு வந்தாங்கன்னா பிரியாணி ஆகட்டும் எதுவாகட்டும் இந்த மசாலா தான், வேற எதுவுமே கிடையாது. ஸோ அது வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் இங்க வந்தப்போ வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு ப்ராடக்ட் பிடிச்சி போய் இப்போ அவங்க ஐடியும் போட்டு ரெகுலரா ப்ராடக்ட் வாங்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ப்ரோட்டைஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல கொடுக்கும்போது இது எப்படி செய்யணும்னு கேட்டு வாங்கி போனா கடையில இருக்கிற சோயாவை விட இது ரொம்ப நல்லா இருக்கு. ஏன்னா நம்ம இந்த 100% வெஜிடேரியன். அதாவது எங்க மாமியார் பாத்தீங்கன்னா இந்த வெஜ் பைட்ஸ் அவங்க வந்து நான்வெஜ் அவ்வளவா சாப்பிட மாட்டாங்க, சாப்பிட்டாலும் நெஞ்சிலே இருக்கு எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நான் என்ன பண்ணுவேன்னா இந்த வெஜ் பைட் செஞ்சு அவங்களுக்கு ஒரு வாட்டி கொடுத்தேன், சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். அதுல இருந்து இது எப்ப செஞ்சாலும் அவங்க வந்து அதை விரும்பி சாப்பிடுறாங்க. சாப்பிட்டாலும் அவங்களுக்கு ஈஸியா ஜீரணம், ஏன்னா அவங்களுக்கு வயசு வந்து 75, பெருசா அவங்களோட நடமாட்டம் குறைஞ்சிடுச்சு. ஆனாலும் இதை சாப்பிட்டா நெஞ்சிலே இருக்க மாதிரிலாம் இல்ல, அவங்களுக்கு கறியை விட இது செஞ்சு கொடுத்தா ரொம்ப நல்லாவே விரும்பி சாப்பிடுறாங்க. அந்த மாதிரி குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் யாருக்கு வேணாலும் நம்ம தைரியமா கொடுக்கலாம் நம்மளோட ப்ராடக்ட். அதே மாதிரி இன்னொன்னு குட் ஆர்ட்ல ஒரு முக்கியமான ப்ராடக்ட் குட் சிப். ஸோ இது வந்து ரொம்ப 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 நல்ல ஒரு பொருள். ஏன்னா ஒரு ஜீரணம் ஆகல அப்படின்ற விஷயம், எங்கன்னா வெளியில போறோம்னா நம்ம வெளியில கூல் ட்ரிங்க்ஸோ அதெல்லாம் வாங்குறதுக்கு பதில் இதை வந்து ஒரு 1/2 லிட்டர் தண்ணியில இந்த ஒரு பாக்கெட்டை கலந்து கையில எடுத்துட்டு போயிட்டோம்னா நம்ம போயிட்டு வர வரைக்கும் நம்ம குடிச்சிட்டே இருந்தோம்னா தண்ணி தாகமும் அடங்கும், அந்த டயர்ட்னஸும் இருக்காது, இன்ஸ்டன்டா ஒரு எனர்ஜியும் கிடைக்கும். ஏன்னா இதுல வந்து கத்தாழை, நெல்லிக்காய், துளசி, புதினா, சாரி துளசி இல்ல புதினா, இஞ்சி, புதினாவும் இருக்கு. சோ இதுதான் இதுல மெயின் இன்கிரீடியன்ஸா இருக்கு. மிளகும் இருக்கிறதுனால அதாவது ஹாட்டான வாட்டர்லயும் நம்ம போட்டு குடிக்கலாம், கோல்டான வாட்டர்லயும் குடிக்கலாம். சோடாவோட போட்டு குடிச்சிங்கன்னா, எனக்கெல்லாம் வந்து லோ பிபி இருக்கும், அதனால கம்பல்சரி வெளியில போனோம்னா ஒண்ணு இதுவோ இல்ல ஸ்க்ரன்ச்சோ கலக்கி கையில எடுத்துட்டு போயிட்டே இருப்பேன். ஆனா ஸ்க்ரன்ச்சை விட இதை குடிக்கும் போது பாத்தீங்கன்னா அந்த அந்த தடதடப்பு அதெல்லாம் எதுவுமே இல்லாம நம்ம டிராவல் ஃபுல்லாவே நமக்கு வந்து ஆக்டிவா ஃப்ரீயா சூப்பரா இருக்கிற மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் ஆகும். அந்த மாதிரி ஒரு அருமையான ப்ராடக்ட். ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ குட் ஆர்ட்ல இன்னும் ப்ராடக்ட்ஸ் இவ்வளவு இதோ கொண்டு வந்திருக்காங்க. அதாவது தாவரங்களை கொல்லாம நம்ம மனித அதாவது நம்மளும் அதுவும் ஒரு உயிர் தான், அதையும் நம்ம காப்பாற்றணும். ஸோ நிறைய பேருக்கு இதை வந்து நம்ம கொடுப்போம். நம்ம கம்பெனி வந்து 100% எல்லாமே வெஜிடேரியன் ப்ராடக்ட்ஸ் தான், பார்த்து பார்த்து ஒரு ஒரு பொருளும் கொடுத்துட்டு இருக்காங்க. வெஜிடேரியன் பைட்ஸ், ப்ரோட்டைஸ், இது மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. ஸோ எல்லாத்தையுமே வந்து சேஞ்ச் பண்ணி மாத்தி பசங்களுக்கு வந்து நல்ல பொருளை வீட்லயே நம்மளே செஞ்சு கொடுத்தோம்னா கண்டிப்பா வெளியில இருந்து வாங்கி கொடுங்கன்னு கேட்க மாட்டாங்க. எந்த இதுக்காக இருந்தாலும் சரி, எந்த வெரைட்டியா இருந்தாலும் சரி, நம்ம மசாலா தான், வேற எந்த வெளியில பிரியாணி மசாலாவும் வாங்குறது கிடையாது, ஃபிஷ் ஃப்ரை மசாலா எந்த மசாலாவும் வாங்குறது கிடையாது. நம்மளோட சில்லி, தனியா, ரசாய் தடுக்கா. அதே மாதிரி சப்ஜி வந்து பாத்தீங்கன்னா சாம்பாருக்கு, அதாவது இப்ப மாங்காய் வந்து எல்லா சீசன்லயும் கிடைக்காது. சோ சாதாரணமா ஏதாவது ஒரு சாம்பார் வச்சுட்டு. ஹலோ, ஆமா என்ன எங்க போற படுப்போம். ரதிதேவி சாம்பார் வச்சுட்டு லாஸ்டா கடைசியா இறக்கும் போது எந்த சாம்பார் வச்சாலும் சரி கடைசியா 1ல இருந்து ஒரு 1½ ஸ்பூன் நம்ம சப்ஜி மசாலாவை போட்டுட்டு நம்ம பெருங்காயத்தையும் போட்டு இறக்கிட்டீங்கன்னா சாம்பார் மாங்காய் போட்டு வச்ச சாம்பார் மாதிரி டேஸ்டா இருக்கும். அந்த இதுல வந்து அந்த ட்ரை மேங்கோ இருக்கிறதுனால அந்த மாங்காய் ஃபிளேவர் நமக்கு இருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும். அதே மாதிரி பொரியல், இந்த வாழைக்காய், உருளைக்கிழங்கு, சேப்பங்கிழங்கு, கருணக்கிழங்கு எல்லாம் வறுக்கும் போது கடைசியா அதாவது நல்லா ஃப்ரை பண்ணிட்டு லாஸ்ட்ல ஒரு ஸ்பூன் இதை சும்மா டேஸ்ட்டுக்கு ஆட் பண்ணீங்கன்னா அந்த காயோட டேஸ்டும் டிஃப்ரெண்டா ஃபீல் ஆகும். ஸோ அந்த மாதிரி நம்ம மசாலால இன்னும் நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. அதுல நிறைய பொருள் சேர்த்திருக்காங்க மெயின் இன்கிரீடியன்ஸா, அவ்வளோ சூப்பரா இருக்கும். அதே மாதிரி நம்ம கறி பேஸ்ட் இருக்குங்களா, இந்த கறி பேஸ்ட்ல வந்து சென்னா மசாலா, சென்னா இருக்குங்களா நம்மளோட மூக்கடலை, அதை ஊற வச்சு சென்னா மசாலா செய்யும் போது இந்த கறி பேஸ்டையும் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணீங்கன்னா டேஸ்ட் அவ்வளோ எக்ஸலண்டா இருக்கு. கறி பேஸ்ட்ல செய்யும்போது அந்த சென்னாவோட டேஸ்டும் நமக்கு நல்லா இருக்கு. அதே மாதிரி நம்மளோட டொமேட்டோ கெச்சப், டொமேட்டோ கெச்சப்பும் அதாவது ஃபுல்லா வீட்டுல பசங்க பாத்தீங்கன்னா ஒரு வடை சுட்டாலும் சரி எந்த ஸ்நாக்ஸ் செஞ்சாலும் சரி சாஸ் இல்லாம சாப்பிடுறது இல்ல. அதே மாதிரி இப்ப இந்த செஷ்வான் சாஸ் வந்து ரொம்ப யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. நம்ம நூடுல்ஸ் கூட காய்கறி எல்லாம் போட்டு தனியா நூடுல்ஸை வேக வச்சுட்டு
கேரட், பீன்ஸ், கோஸ், காயெல்லாம் போட்டுட்டு அதுல இந்த நம்ம கொஞ்சோண்டு ஷெஸ்வான் சாஸ் ஆட் பண்ணி நம்ம அந்த நூடுல்ஸை போட்டு நம்ம மசாலாவோட செய்யும் போது அவ்வளோ ஒரு எக்ஸலண்டான நூடுல்ஸ் சூப்பரா இருக்கு. நம்ம ஒரு ஹோட்டல்ல போயிட்டு சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அந்த ஒரு ஐஃபையான 5 ஸ்டார் ஹோட்டல் ரேஞ்சுக்கு நம்மளோட வீட்லயே செய்யலாம். அதே மாதிரி ஃப்ரைட் ரைஸுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஷெஸ்வான் சாஸும் ஆட் பண்ணலாம். அதே மாதிரி நம்ம கறி பேஸ்டும் ஆட் பண்ணலாம். அதான் நல்லா ஸ்பைசியா வேணும்ன்றாங்கல்ல இப்ப பசங்க, அதானே அந்த டேஸ்ட் தானே கேக்குறாங்க. ஸோ இந்த ஷெஸ்வானும் நம்ம கறி பேஸ்ட்டுமே கூட நூடுல்ஸ்க்கும் ஆட் பண்ணலாம். ஃப்ரைட் ரைஸுக்கும் அதே மாதிரி தான். நம்மளோட பாஸ்மதி ரைஸ் அதுவும் நல்லா நீட்டா நல்லா லென்த்தா வரும், பலபலன்னு வரும். ஸோ இது ரெண்டுமே அந்த ஃப்ரைட் ரைஸ் கூட யூஸ் பண்ணலாம். அவ்வளோ சூப்பரா இருக்கு. ஸோ இதெல்லாம் வீட்ல ஏதாவது வச்சு ஏதாவது ட்ரை பண்ணிட்டே இருப்போம். அதுலதான் புதுசு புதுசா ரெசிபிஸ் ஏதாவது ஒண்ணு இல்லையா ஏதாவது ஒண்ணு மாத்தி போடும்போது புது ரெசிபி உருவாயிடுது. பசங்க வந்து விரும்பி சாப்பிடுறாங்க. ஸோ இது மாதிரிலாம் நம்ம வீட்லயே செஞ்சு கொடுத்தா கண்டிப்பா வெளியில வாங்கி கொடுங்கன்னு கேட்க மாட்டாங்க. மோஸ்ட்லி முடிஞ்ச வரைக்கும் இதெல்லாம் நல்ல ஒரு ப்ராடக்ட் நம்ம கையில கொடுத்துருக்காங்க. நம்ம எம்டிக்கு வந்து நம்ம ரொம்ப நன்றி சொல்லணும். ஏன்னா ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷமா இந்த ப்ராடக்டை வந்து நான் செல்ஃப் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நான் பிசினஸ் அதெல்லாம் அடுத்த விஷயம். நான் 8 வருஷமா நான் ப்ராடக்ட் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நிறைய பெனிஃபிட் ஆகுறேன். நிறைய பேருக்கு இதை கொடுத்து நிறைய அவங்க ஹெல்த் பெனிஃபிட் சொல்றாங்க. ஃபீட்பேக் சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. தேங்க்யூ லீடர்ஸ். தேங்க்யூ படபட பட்டாசா. சூப்பரா வந்து அருமையா சொன்னாங்க. எல்லாருக்கும் பசி வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஏதாவது செய்யலாமா, நம்ம ப்ராடக்ட்ஸ் வச்சு ஏதாவது ஸ்நாக்ஸ் செய்யலாம் அப்படின்னு எல்லாரும் யோசிச்சுட்டு இருப்பாங்க. இப்போ ஒரு டீ போட்டு சங்கீதா பிளாக் டீ குடிக்கலாமா? குடிக்கலாமேவா? வேணுமா? நான் போட்டு தரவா? போட்டு குட் கொடுங்க. சிப் டீ போட்டு குடிங்க, டக்குன்னு இன்ஸ்டன்ட்டா கிடைச்சிரும். குட் சிப். வா பாருங்க, கேட்டுக்கோங்க எல்லாருமே. சூப்பரா வந்து ஒரு டிப் கொடுத்துருக்காங்க. நானுமே ரொம்ப அதாவது யூஸ் பண்ணுவோம். பட் வந்து வெளியே போகும்போது எடுத்துட்டு போகலாம். ஏன்னா நம்ம வெளியே போகும்போது முக்கியமா வந்து மீட்டிங் இந்த மாதிரி வெளியே போறோம், இல்ல வெளியே எதுக்கு போனாலும் தண்ணி நிறைய குடிக்க மாட்டோம். ரெஸ்ட் ரூம் போகணும், நிறைய யோசிப்போம். பட் அதே மாதிரி மேம் அருணா மேம் சொன்ன மாதிரி நீங்க குட் சிப் போட்டு எடுத்துட்டு போனீங்கன்னா உங்களுக்கு தண்ணி தாகம் ரொம்பவும் எடுக்காது. அதே சமயம் டீஹைட்ரேஷன் ஆகாமலும் இருக்கும். ஏன்னா வெளியே போயிட்டு வந்தாலே நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ஹீட் ஆன மாதிரி இருக்கும். அந்த மாதிரி எல்லாம் ஆகாது. ஸோ குட் சிப் வந்து ரொம்ப சூப்பர்பான ப்ராடக்ட். வெளியே போய் நம்ம வந்து இந்த ஒரு 10 ரூபாய் சோடா, 10 ரூபாயோட ப்ராடக்ட்ஸ் நம்ம நிறைய பேர் ரொம்ப வந்து கேஷுவலா, அதாவது போற போக்குல வாங்கி குடிக்கிறாங்க. நம்ம பாக்குறோம் நிறைய ஷாப்ஸ் வந்து பசங்க மட்டும் இல்ல, பெரியவங்களுமே இந்த 10 ரூபாயோட கூல் ட்ரிங்க்ஸ் வந்து நிறைய குடிக்கிறாங்க. அது சோடா ஆகட்டும், இல்லைன்னா வந்து ஏதாவது ஒரு மேங்கோ ஜூஸ் மாதிரி நிறைய குடிக்கிறாங்க. இதெல்லாம் வந்து தவிர்த்து நம்ம வந்து ஒரு ஆரோக்கியமான வாழ்வியலுக்கு வரணும் அப்படின்னா குட் டாட் வந்து ரொம்ப, அதாவது ஆசையுமே ரொம்ப மெனக்கெட்டு தான் குட் டாட்டை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா குட் டாட் ப்ராடக்ட்ஸ் மாதிரி நீங்க வந்து மார்க்கெட்ல எங்கேயுமே வாங்க முடியாது. ஒரு வெஜ் பைட்ஸ் வந்து நீங்க மார்க்கெட்ல எங்கேயுமே வாங்க முடியாது சாதாரணமா. ஆனா ஆசியம்ல வந்து இதை கொடுத்துருக்காங்க. இனிமே வந்து பாத்தீங்கன்னா இந்த விரத காலங்கள், அது வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து நான்வெஜ் சாப்பிட்றவங்க கூட பாத்தீங்கன்னா விரதம் இருப்பாங்க. கார்த்திகை மாசம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். ஆனா வந்து அவங்களுக்கு கூட வந்து பாத்தீங்கன்னா இந்த டைம்ல வந்து நம்ம சொன்னோம்னா ஓகே இது டேஸ்டா இருக்கு, இது வந்து ஆனா இது ஆல்டர்னேட்டிவ், அந்த சிக்கனுக்கு ஆல்டர்னேட்டிவ் சொல்லும் போது இல்ல மட்டனுக்கு ஆல்டர்னேட்டிவ் சொல்லும் போது கொலஸ்ட்ரால் அப்படிங்கிற ஒண்ணு இல்லை. அதனால ரெகுலரா நம்ம இதை எடுத்துக்கிட்டாலே நம்ம வந்து பாத்தீங்கன்னா புரோட்டீனுக்காக நம்ம வந்து நிறைய விஷயங்கள் பண்றோம். நம்ம வந்து புரதசத்து குறைபாடுன்றது வந்து வெஜிடேரியன்ஸ்க்கு நிறைய உண்டு. அதாவது வெஜிடேரியன் மட்டும்தான் நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்றவங்களுக்கு வந்து புரோட்டீன் குறைபாடு கண்டிப்பா வரும். இப்ப என்ன மாதிரி பட்ட ஆளுங்களை நானுமே வந்து ஒரு 2 வருஷத்துக்கு வந்து வெஜிடேரியனா மாறிட்டா இருக்கும். நான் நான்வெஜ் சாப்பிட்டுட்டு இருந்த இந்த விஷயங்கள் வந்து எனக்கு கிடைக்காது. முக்கியமா விட்டமின் B12 வந்து நிறைய கிடைக்காது. நமக்கு வந்து வெஜிடேரியன் ஃபுட்ஸ்ல கிடைக்காது. ஆனா அருணா சொன்ன மாதிரி விட்டமின் B12 வந்து நம்மளுக்கு குட் சிப்ல இருக்கு. சோ குட் சிப்ல இருக்கிறதுனால நம்ம டெய்லி எடுத்தாலே நமக்கு விட்டமின் B12 கிடைக்கும். வெஜிடேரியனா இருக்கிறவங்க கூட விட்டமின் B12 வேணும் அப்படிங்கிற போது ஒரு குட் சிப்ன்ற ஒரு 20 rupees ப்ராடக்ட்லயே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இவ்வளவு சூப்பரா வந்து கொடுத்துருக்காங்க. அப்ப பாருங்க, நம்ம வந்து பழைய ப்ரோட்டீன்ஸ் எடுத்துட்டீங்கன்னா அவங்க சொன்னாங்க இல்லையா, சோ நம்ம வந்து வெளியே வந்து ஒரு சிக்கன் வாங்கி சமைக்கணும் அப்படின்னா அதுல வந்து கண்டிப்பா வந்து நிறைய வந்து கொலஸ்ட்ரால் இருக்கும். அதனால நிறைய பெரிய சிக்கன் நிறைய பேர் இப்பெல்லாம் வந்து எடுத்துக்கிறது இல்லை. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு வந்து சிக்கன் போகக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. ஆனாலும் நம்மளுக்கு புரோட்டீன் என்ன எடுக்கிறது, புரோட்டீன் வேணும் அப்படின்னும் போது இதுல அதிகப்படியான புரோட்டீன் இருக்கு. அதே சமயத்துல வந்து உங்களுக்கு வந்து கொலஸ்ட்ரால் செய்யாது. அப்போ டேஸ்டும் இருக்கு. நம்ம டேஸ்டுக்காக தான் மோஸ்ட்லி வந்து வெளியில இருக்க ஃபுட்டோ இல்ல நான்வெஜிடேரியன் நிறைய பேர் சாப்பிடுறது ஒரு டேஸ்ட் தான். புரோட்டீன் சும்மா தான், டேஸ்ட் தான்.
சோ அருண் சொன்ன மாதிரி இப்படி எல்லாம் சமைச்சு கொடுத்தோம்னா கண்டிப்பா வந்து நம்ம வீட்டு மக்கள் வந்து நம்ம எப்படி யோசிப்பாங்கன்னா கண்டிப்பா வந்து நாங்க வந்து ஆரோக்கியமா இதையே சாப்பிடுறோம். అక్క కట్ అయి ఉంచి బయట పోయిస్తుంది சரி சரி கட் ஆகி அதான் வாழ் லெஃப்ட் ஆகி போயிரு. சரி முடிச்சிடலாமாம்மா. இந்த ப்ரோட்டீஸ்ல வந்து கோலா உருண்டை சொன்னீங்க, ஓகே. ஆனா சிம்பிளா பண்ணனா அதை வந்து நார்மலா நம்ம வெந்நீர்ல போட்டு பிழிஞ்சு எடுத்துட்டு நம்ம உப்பு காரம் எல்லாம் போட்டு இது பண்ணிட்டு நம்ம வீட்ல இருக்க இட்லி மாவுல துவச்சு போட்டா கூட கிறிஸ்பியா ஒரு போண்டா ரெடியா இருக்கும். இன்ஸ்டன்டா உடனே 2 மினிட்ஸ்ல சாப்பிடணும்னா அது மாதிரி பண்ணிக்கலாம். அது மாதிரி நம்ம இது சப்ஜி மசாலா போட்டு காரக்குழம்பு வச்சீங்கன்னா இன்னும் எக்ஸலண்டா இருக்கும். வேற யாருக்குன்னா என்ன? நிறைய இருக்கலாம். எதனா இருந்தா சொல்லுங்க, ஷேர் பண்ணுங்க, நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். ட்ரை ஆமா, புதுசா பண்ணிருந்தீங்கன்னா. நீங்க யாராவது ட்ரை பண்ணிருந்தீங்கன்னா சொல்லுங்க, ஷேர் பண்ணிக்கலாம். இல்ல வேற எதனா டவுட் இருந்தாலும் கேளுங்க. సరే ఎనీ డౌట్ లేదులేమ్మా అందరికి. లేదు ఓకే, క్లోజ్ చేస్తామా? சரி, எல்லாருக்கும் வந்ததுக்கு எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஜெயாசியம். தேங்க்யூ. தேங்க்யூ லீடர்ஸ். థ్యాంక్ యూ கவிதா உள்ள வந்தாச்சு. ஏதாவது பேசுறியாமா? நாங்க முடிச்சிட்டோம். హలో హలో, చెప్పండి, ఏమైనా డౌట్ ఉందా? గుడ్ సిప్ పిల్లకాయలకి ఇంత చేసమా? ఓరికి ఆల్రెడీ చేసాంకా. సరే సరే, కోల్డ్ అంతా పట్టుకుందా దానికి ఇంత చేసాం కదా. కోల్డ్ అంతా పట్టదు. బాడీ నిండా నార్మల్ ఒళ్ళు కాంకగా ఉన్నప్పుడు కోల్డ్ వాటర్ చేస్తాం. ఈ మీకు జ్వరం ఫీవర్ అది మీకు టైంలో హాట్ వాటర్ వేయాల. ఎండాకాలంలో ఏప్రిల్ మేలో మీరు సోడా లెమన్ జ్యూస్ దానిలో మిక్స్ చేసి యూస్. సరే సరే, లేదు కోల్డ్ పట్టునుంది ఇప్పుడు దానికి హాట్ వాటర్ యూస్. నార్మల్ వాటర్ ఉన్నా హాట్ వాటర్ వేణిల్లో. హాట్ వేడి నీళ్ళు ఉన్నాయి. సరే సరే, சாரிம்மா, என்னோட இது லேப்டாப் சார்ஜ். ஓகே ஓகே. கண்டிப்பா முடிச்சிட்டோம்மா நாங்க. சரிங்களா? டைம் ஆச்சு, 4:15 ஓகே ஓகே சூப்பர். யாருக்கா டவுட்ஸ் இருக்குன்னா கேளுங்க. சாப்பிடறத பத்தி பேசுவேன். ஓகே ஓகே, டவுட்ஸ் ஏதாவது இருந்தா கண்டிப்பா எல்லாருக்கும் கேளுங்க. பசி வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஆமா, அதான் எல்லாரும் போய் ஸ்நாக்ஸ் சாப்பிட கிளம்பிட்டாங்க. நோ ப்ராப்ளம். இல்ல, ஹாட் வாட்டர்ல குட் சிப் டீயோட ஏதாவது ஸ்நாக்ஸ் செஞ்சு சாப்பிடுங்க. ரைட், ஓகே சூப்பர். ஓகே, சண்டே வந்து எங்க டீம்ல ஒரு கேஸ் ஓபன் பண்றோம். எல்லாரையுமே நான் வந்து வெல்கம் பண்றேன். என்னோட பர்சனல் இன்விடேஷனா எடுத்துக்கோங்க. அம்பத்தூர்ல தான். ஸோ எல்லாரையுமே வந்து நான் இந்த டைம்ல வெல்கம் பண்றேன். கண்டிப்பா வாங்க. அம்பத்தூர்ல எங்க ஷாப்ல இருந்து கொஞ்சம் தூரத்துல இருக்கு. அந்த லொகேஷனும் நான் ஷேர் பண்றேன் குரூப்ஸ்ல. கண்டிப்பா வாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வீக் யார் பேசுறீங்க? இப்ப அதுதான் முக்கியமான கொஸ்டின். நெக்ஸ்ட் வீக் வந்து நம்ம வந்து இப்போ நாமளே பேசிட்டே இருக்கிறதுன்றதை தாண்டி நம்ம டீம்ல இருக்கிற மக்கள் வந்து பேசணும் அப்படின்னு ஆசைப்படுறோம். யாராவது விருப்பப்பட்டீங்கன்னா கண்டிப்பா வந்து எனக்கு இப்ப சொல்லுங்க. ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் பேசுங்க போதும். ஸ்டார்ட் பண்ணுங்க. எத்தனை பேர் பேசினாலும் ஓகே தான். ஒரு இன்ஃபர்மேஷன் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் கண்டிப்பா ஒருத்தர் மூலமா. உங்களுக்கு எந்த அளவுக்கு தெரியுது, இல்லைன்னா உங்களுக்கு தெரியலன்னா அது எப்படி நம்ம அது ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தா கண்டிப்பா கேளுங்க இந்த மீட்டிங்ல வந்து. ஏன்னா யாரும் எதுவும் நினைச்சுக்கலாம் மாட்டோம். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா கண்டிப்பா கேளுங்க. கேட்டீங்கன்னா தான் நம்மளுக்கு கிளியர் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ டாபிக் என்ன மேடம்? எந்த டாபிக் எந்த டாபிக் வேணாலும் நீங்க பேசலாம் மேம். உங்களுக்கு எந்த டாபிக் பிடிக்கும், இல்லைன்னா உங்களுக்கு மனசுக்கு ரொம்ப பிடிச்ச ப்ராடக்ட், இல்ல உங்களுடைய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறது, அதாவது யாருக்காவது கொடுத்து ஒரு நல்லா இருக்கு, இல்லைன்னா இந்த ஃபுட் இப்படி செய்யலாம், எப்படி வேணா இருக்கலாம். இல்ல கீசோல்ல இந்த மாதிரி எந்த ப்ராடக்ட் எப்படி வேணா பேசலாம். சரி மேடம், என்ன என்ன பேசுறீங்க மேம்? சொல்லுங்க. நான் ட்ரை பண்ணிட்டு வரேன். நெக்ஸ்ட் ஃப்ரைடே தானே, கண்டிப்பா பேசுறேன் மேடம்.
கண்டிப்பா பேசுறீங்களா? சூப்பர் சூப்பர், ஆமா வெரி குட். நீங்க சூப்பர். வந்து முன் வந்து நீங்க உங்க பேரு கொடுத்ததே எனக்கு ரொம்ப சந்தோஷம். சோ சந்திரகலா மேம் வந்து ஒரு டாபிக் பேச போறாங்க.